இவங்க பெரிய ஃப்ராடு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரா, அது இதுன்னு கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்காங்க. ஆனா இறந்த அஜித் தங்கமான பையன். இப்படி அடிச்சதுக்கு என்ன காரணம்னு தெரியல. 18 மணி நேரம் டார்ச்சர் பண்றாங்க. யாருன்னு கேட்டா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒரு 5 போலீஸ் வராங்க. இதை பண்ணது யாருன்னு கேட்டா 5 போலீஸ். இது கண்டிக்கத்தக்கது. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட இப்ப இந்த அஜித் அடிச்சாங்களே, அதை விட கடுமையா கொடுமையா அடிச்சா கூட நான் திமுக காரன். என் தலைவன் தளபதி, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த ஸ்டாண்ட் தான் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் நானும் என் குடும்பம் எல்லாமே. எங்க ஆட்சியில் இப்படி நடந்தது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டார். அவங்க அப்பா, அவங்க அம்மா கிட்ட, அவங்க தம்பி கிட்ட போன்ல பேசுறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் மாண்புமிகு அண்ணன் பெரிய கருப்பு தான் போறாரு. போன் பண்ணி பேசி தப்பு நடந்துச்சுங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எங்க ஆட்சியில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதை எப்படி நியாயப்படுத்தி நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்கிறார் முதலமைச்சர். இந்தியாவிலே தலை சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஸ்காட்லாந்துக்கு நிகரான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஆனா அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க. எல்லா அதிகாரியும் சொல்லல. கள்ளக்குறிச்சி நடந்துச்சுல்ல, 40 பேர் மேல கள்ளச்சாராயம் செத்தாங்க. அங்க இருக்கிற கலால் டிபார்ட்மெண்ட் தெரியாதா? அங்க இருக்கிற கலெக்டர் தெரியாதா? அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் தெரியாதா? சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க அவங்க நெக்லெக்ட் ஆயிருந்தனால அது ஆட்சி கெட்ட, அதை வச்சு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க. இப்ப இது மட்டும் என்ன, இந்த சம்பவம் அஜித் இறந்தது, இந்த அஜித் இறந்த சம்பவம் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதை நியாயப்படுத்தி பேசல, இது கடுமையா கண்டிக்கத்தக்கது. போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்க அந்த பையன் அடிச்சு சாகடிச்சாங்க பாருங்க, அந்த தம்பி அஜித்தை அடிச்சு சாகடிச்சவங்கள என்கவுண்டர் பண்ணணும். பெண்களை கற்பழிக்கிறவன், கேங் ரேப் பண்றவன், இவனெல்லாம் சுட்டு தள்ளிடணும் போலீஸ். ஹியூமன் ரைட்ஸ் பேரு தான் கேட்பாங்க, சுட்டு தள்ள. அதே மாதிரி ரவுடிக்கிறான், பெரிய பெரிய ரவுடி இருக்கிறான், அவனையும் சுட்டு தள்ள வேண்டிதான், தப்பு இல்லை. அவனையும் சுட்டு தள்ள வேண்டிதான், தப்பு இல்லை. ஆனா இந்த அப்பா பையன் அஜித் என்ன பண்ணும்? இப்போ நீங்க போலீஸ் இப்படி பண்றதுனால இது ஆட்சி தான் கேட்டு, நீங்க நல்லாட்சி நடக்குது. இந்தியாவிலே சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் எங்கள் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் தான் இந்தியாவிலே சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வருங்க. வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெரி குட் லீடர், வெரி குட் ஆரேட்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லாத்துலயும் ஒரு பெஸ்ட், கட்சி நடத்தத்திலேயே ஒரு பெஸ்ட். ஒரு ரோல் மாடல் தலைவர் யாருன்னா, ஒரு ரோல் மாடல் தலைவர் இந்தியாவுக்கு நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன். இப்போ இந்த நாடு இன்னைக்கு வைரலா பேசப்படுற ஒரு துயரமான சம்பவம் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல திருபுவனத்துல கோயில், அந்த கோயில்ல காவலாளியா இருந்தவர் அஜித். அங்க ஒரு கார்ல வந்த ஒரு லேடி, நிக்கிதான் பேரு, அவங்க கார்ல இந்த நகை ஏதோ திருடு போச்சுன்னு சொல்லி மறைந்த இந்த தம்பி அஜித் மேல சந்தேகப்பட்டு அவங்கள, அந்த தம்பி அஜித்தை எப்படி கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம், கிட்டத்தட்ட 18 மணி நேரம் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கலாம். செம்ம அடி அடிச்சு, மிளகா தண்ணி வாயில ஊத்தி, ஆசன வாயில மிளகாவை தடவி, அதுல லட்டிய உள்ள குத்தி, நூற்றுக்கான இடத்துல காயப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அவ்வளவு கொடுமை. கொடுமைனா அப்படி இப்படி கிடையாது. எப்படி சாத்தான் குளத்துல செல்போன் கம்பெனியில அப்பாவையும் பிள்ளையும் அடிச்சே சாகடிச்சாங்களோ அதை விட கொடுமை இது. இது அதோட கொடுமை. அவ்வளவு கொடுமையா அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போறாங்க ஆட்டோல. ஹாஸ்பிட்டல் இவர் எப்பயோ இறந்துட்டாருங்கட்டாங்க, இவரு எப்பயோ இறந்துட்டாருட்டாங்க. நல்ல வேற யாரோ ஒருத்தர் பாத்ரூம்ல வீடியோ பிடிச்சாங்க. வீடியோ பிடிச்சதுனால இந்த சம்பவம் வெளியே எல்லாரும் தெரிய வந்துச்சு. வீடியோ பிடிக்காம இருந்திருந்தா
வேற மாதிரி எதனா சொல்லிட்டு இருப்பாங்க. பாய்சன் சாப்பிட்டு செத்துட்டான், இல்ல ஏதோ உடம்பு சரியில்லை, இல்ல பிட்ஸ் வந்துருச்சு, எதனா ஒண்ணு சொல்லி கேஸ மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் தைரியமா ஒருத்தர் வீடியோ பிடிச்சாங்க, நேரா பார்த்துருக்குறாங்க, அதனால மாட்டிக்கினாங்க. நகை அதெல்லாம் மிஞ்சி போனா 4 லட்சம் ரூபாய், 4.5 லட்சம் ரூபாய் வரும். 9 சவரனோ 10 சவரன் நகையோ சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி யாருன்னு கேட்டா அந்த கோயிலுக்கு வந்திருக்கு கார்ல, நிக்கிதான்னு சொல்லி. அது ஏதோ கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதோ ப்ரொஃபஸரா இருந்திருக்கு, இப்போ இல்ல. அந்த நிக்கிதான்ற லேடியினுடைய அப்பா யாருன்னு கேட்டா டெபுட்டி கலெக்டரா இருந்திருக்காரு, இப்போ இல்ல. நான் விசிட்டட் எக்ஸ் டெபுட்டி கலெக்டர், பேர் ஜெயக்குமார் நினைக்கிறேன். அவங்க அம்மா சிவகாமி அம்மான்னு சொல்லி பிசிக்கல் டைரக்டரா இருந்திருக்காங்க. 2 பேர் ரிட்டையர்டு, 2 பேர் ஏஜ்டு பர்சன். இந்த ஃபேமிலி மேல இந்த நிக்கிதா, அவங்க அப்பா ஜெயக்குமார், பிசிக்கல் டைரக்டர் தான் அவங்க அம்மா சிவகாமி அம்மாள், இவங்க இந்த ஃபேமிலி மேல எக்கச்சக்கமான கேஸ், பெரிய ஃப்ராடு. இவங்க பெரிய ஃப்ராடு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரா, அது இதுன்னு கோடிக்கணக்கிலே ஏமாத்திருக்காங்க. இவங்க நல்லவங்க கிடையாது, கோடிக்கணக்கிலே ஏமாத்திருக்காங்க. ஆனா இறந்த அஜித் தங்கமான பையன், ஒரு ஏழ்மையான குடும்பம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு கோயில்ல காவலியா வாட்ச்மேனா இருந்திருக்காரு. அந்த ஊர்ல காளியம்மா கோயில் நினைக்கிறேன். அந்த கோயில் ஒரு பிரசித்தி படித்த கோயில். அந்த கோயில் வாட்ச்மேனா இருந்திருக்காரு. அவர் மேல சந்தேகப்பட்டு டிசைட் பண்ணி ஏன் இப்படி அடிச்சதுக்கு என்ன காரணம்னு தெரியல. 18 மணி நேரம் டார்ச்சர் பண்றாங்க. யாருன்னு கேட்டா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஒரு 5 போலீஸ் வராங்க. இதை பண்ணது யாருன்னு கேட்டா 5 போலீஸ். இதை பண்ணது ஒரு 5 போலீஸ் பண்றாங்க. ஒரு 5 போலீஸ் பண்ணி இந்த விஷயம் இன்னைக்கு பெருசா வைரலா பேசப்படுது. இந்த அஜித் திருபுவனனுடைய கோயில்ல இந்த அஜித் இறந்ததுக்கு இன்னைக்கு இது இவருக்காக எல்லாருமே குரலை கொடுக்குறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட இப்ப இந்த அஜித் அடிச்சாங்களே, அதை விட கடுமையா கொடுமையா அடிச்சா கூட நான் திமுக காரன். என் தலைவன் தளபதி, நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த ஸ்டாண்ட் தான் இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் நானும் என் குடும்பம் எல்லாமே. இருந்தாலும் எங்க ஆட்சியில் இப்படி நடந்தது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டார். தலைவர் தளபதி அவர்கள் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டார். அவங்க அப்பா, அவங்க அம்மா கிட்ட, அவங்க தம்பி கிட்ட போன்ல பேசுறார். அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் மாண்புமிகு அண்ணன் பெரிய கருப்பன் தான் போறாரு. போன் பண்ணி பேசி தப்பு நடந்துருச்சுங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், எங்க ஆட்சியில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதை எப்படி நியாயப்படுத்தி நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மன்னிப்பு கேட்கிறார் முதலமைச்சர். இந்த சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் அவர் ஒன்னும் சொல்லி நடக்கல, அவர் ஒன்னும் அஜித் அடிங்கன்னு சொல்லல, போலீஸ் அமிச்சு இந்த போலீஸுங்க பண்ண வேலை. அதனால நான் எல்லா போலீஸும் குறை சொல்ல, இப்பயும் சொல்றேன். இப்ப எல்லாரும் போலீஸு குறை சொல்றாங்க, இந்த பதிவையும் நான் சொல்றேன். என்னன்னு சொல்றேன்னு கேட்டா, இந்தியாவிலே தலை சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். 100% 10% பேர் தான் தப்பு பண்றாங்க, 90% பேரு நேர்மையா வேலை செய்யறாங்க. இந்தியாவிலே நம்ம போலீஸ் தான் சிறந்த போலீஸ். அப்படி தமிழ்நாடு போலீஸ் பேர் வாங்கிருக்கு. ஆனா இதுல யாரோ ஒரு சில பேர், நான் சொல்றேன் 100% இல்ல, ஒரு 10% போலீஸ் அப்படி இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. நடக்குது திமுக ஆட்சி. இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின், அவர் தான் 2026 அவர் தான் முதலமைச்சராக வரப்போறார். இந்த பதிவு அதையும் சொல்லிடுறேன். ஆனா அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க. எல்லா அதிகாரியும் சொல்லல. கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சுல்ல, 40 பேருக்கு மேல கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற கலால் டிபார்ட்மெண்ட் தெரியாதா? அங்க இருக்கிற கலெக்டர் தெரியாதா? அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாதா? சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க அவங்க நெக்லெக்டா இருந்தனால அது ஆட்சி கட்டு, அதை வச்சு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க. இப்ப இது மட்டும் என்ன, இந்த சம்பவம் அஜித் இறந்தது, இந்த அஜித் இறந்த சம்பவம் நான் தெளிவா சொல்லிட்டேன். இதை நியாயப்படுத்தி பேசல, இது கடுமையா கண்டிக்கத்தக்கது.
போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணமானவங்க அந்த பையன் அடிச்சு சாகடிச்சாங்க பாருங்க, அந்த தம்பி அஜித்தை அடிச்சு சாகடிச்சவங்கள என்கவுண்டர் பண்ணணும். அடிச்சு சாகடிச்சவங்கள என்கவுண்டர் பண்ணணும். இவன் தான் அடிச்சு சாகடிச்சான்றது தெரியுது, வீடியோவே இருக்குது. இப்ப ரவுடிங்ல எல்லாம் போலீஸ் என்கவுண்டர் பண்றாங்க இல்ல, இவங்களை கோர்ட்டு கூட்டு போனா அவன் பையில வெளியே வருவான், தெரியும் அவனால நமக்கு தொல்லை, அவன் தெரியும் தப்பு பண்ணுவான். இவன் இந்த மண்ணில் வாழ்ந்தான்னா டிபார்ட்மெண்ட் தான் பிரச்சனை. இவன் தெரியும் கொலை பண்ணுவான், கால் கடத்துவான், பாலியல் பலாத்காரம் பண்ணுவான், ரவுடித்தனம் பண்ணுவான், மாமூல் வசூல் பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். இவனால நம்ம பிரச்சனை என்ன பண்றாங்க, இவன் ஓடி போகும்போது சுடுறன்னு சொல்லுவாங்க போலீஸ். எவனும் ஓடுறதுல 100 வாரத்தை தான் ஓடுவான். ஆனா சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும், அவங்களே கை வெட்டிக்குவாங்க. அது பண்றது 100% கரெக்ட். போலீஸ் பண்றது கரெக்ட். அப்படிதான் சுட்டு தள்ளணும். அவன் என்ன ஜெயிலுக்கு போனா ஜாலியா இருக்க போறான், பெண்களை கற்பழிக்கிறான், குழந்தைகளை கற்பழிக்கிறான், அவன் ஜெயில இருக்க போறான். தூக்கு தண்டெல்லாம் இப்ப போடுறது இல்லை. அந்த பையன் ஒருத்தர் செங்கல்பட்டுல ஒரு 6 வயசு குழந்தை 7 வயசு கற்பழிச்சிட்டான், அவங்க அம்மாவையும் கொண்டுட்டான், அவன் ஜெயில இருக்கிறான். இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவன் பேரு எனக்கு தெரியல, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவங்க அம்மா கொலை பண்ணது அவன் கொலை பண்ணலன்னு சொல்லி அந்த கேஸ்ல வெளியே வந்துட்டான். இப்ப அவன் அப்படி இப்படி இப்படி போய் சின்ன பையன் தான் 10 வருஷத்துல வெளியே வந்துருவான். வெளியே வந்து என்ன பண்ணுவான், இதே வேலை தான் பண்ணுவான். பெண்களை கற்பழிக்கிறவன், கேங் ரேப் பண்றவன், இவனெல்லாம் சுட்டு தள்ளிடணும் போலீஸ். ஹியூமன் ரைட்ஸ் பேரு தான் கேட்பாங்க, சுட்டு தள்ளும். அதே மாதிரி ரவுடிக்கிறான், பெரிய பெரிய ரவுடி இருக்கிறான், அவனையும் சுட்டு தள்ள வேண்டிதான், தப்பு இல்லை. அவனையும் சுட்டு தள்ள வேண்டிதான், தப்பு இல்லை. ஆனா இந்த அப்பாவி பையன் அஜித் என்ன பண்ணான், ஏன் இப்படி அடிக்கணும் அவனை? நான் இப்பயும் சொல்றேன், இந்தியாவிலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். இந்தியாவிலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். இந்தியாவிலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். அடிச்சடிச்சு சொல்லுவேன், 100% 10% பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ நீங்க போலீஸ் இப்படி பண்றதுனால இது ஆட்சி தான் கேட்டு, நீங்க நல்லாட்சி நடக்குது. இந்தியாவிலே சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் எங்கள் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் தான் இந்தியாவிலே சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வருங்க. வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெரி குட் லீடர், வெரி குட் ஆரேட்டர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாத்துலயும் ஒரு பெஸ்ட், கட்சி நடத்தத்திலயும் ஒரு பெஸ்ட். ஒரு ரோல் மாடல் தலைவர் யாருன்னா, ஒரு ரோல் மாடல் தலைவர் இந்தியாக்கே நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர் இந்தியாக்கே யாருன்னு கேட்டா நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய திட்டம் தான் இன்னைக்கு இந்தியா பூரா எல்லா முதலமைச்சரும் கடைபிடிக்காங்க. இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம், மாணவர்களுக்கு காலையில டிஃபன், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. நான் காப்பின்னு சொல்ல மாட்டேன், காப்பி அடிக்கிறாங்க. நல்ல திட்டம் அவங்க கடைபிடிக்கிறாங்க. பேருந்துல பெண்கள் இலவசமான பயணம் இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும் வந்துருச்சு. இப்படி அவர் கொண்டு வர எல்லா திட்டங்கள் மாணவர்களுக்கு புதுமை, அந்த வந்து மாணவர்களுக்கு எப்படி புதுமை பெண் திட்டமோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதுவன் திட்டம், அதை இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நியாய விலை கடையில பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் குடும்பத்தினருக்கு, அது எல்லா ஸ்டேட்ல கொண்டு வந்துட்டாங்க. இவர் தான் தலைவர் தளபதி தான் இவ்வளவு நல்லது பண்றார். இது எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வராங்கன்னா அவ்வளவு நல்ல முதலமைச்சர், அவ்வளவு நல்ல கட்சி திமுக, அவ்வளவு நல்ல ஆட்சி நடக்கும் போது நீங்க பண்ற இந்த மாதிரி அயோக்கியத்தனத்துக்கு எங்க ஆட்சிக்கு கெட்ட பேர். நான் அதனாலதான் சொல்றேன், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் என்கவுண்டர்ல போட்டு, விசாரணை எல்லாம் கோர்ட்டு விசாரணை எல்லாம் கிடையாது, என்கவுண்டர்ல போட்டு போயினே இருக்க வேண்டியதான். எப்படி துடிச்சு அந்த பையன் செத்துருப்பான். அந்த பெத்த தாய் மனசு எப்படி இருக்கும், தலைவர் பேசும்போது அழுகுறாங்க. இந்த தலைவர் மாதிரி ஒரு தலைவர் மன்னிப்பு கேட்டாருங்க, யாரா இருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்டுற மாட்டாரு. எடப்பாடி தான் மன்னிப்பு கேட்டுற மாட்டாரு, ஜெயலலிதா இருந்தா இந்த விஷயத்தை ஒன்னா பெருசாவே எடுத்துருக்க மாட்டாங்க. அவர் பெருசா எடுத்துன்னு உதவி பண்ணி மன்னிப்பு அந்த அம்மா கேட்டிருக்காது. யாருமே இந்தியால எந்த முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும். நம்ம பிரதமரும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு, எவ்வளவு பேர் தப்பு நடந்தாலும். ஆனா இவர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு, வருத்தம் தெரிவிச்சாரு, நான் இருக்கிற உங்க குடும்பத்தை காப்பாத்துறேன்னாரு. அவங்க தம்பி ரோஹித், அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல. எங்கேயோ அவருக்கு ஒரு பால் பண்ணையில ஒரு ஆவின்ல அவருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. உடனடியா 5 லட்சம் ரூபாய் பணம், அவங்களை இலவச வீட்டு மனை பட்டா, வீடு நாங்களே கட்டித்தரட்டாங்க.
இது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் நாங்க செய்யறோம். நாங்க இப்ப இவ்வளவு நம்ம செய்யறதுனால இந்த போலீஸ் கொடுமையா 18 மணி நேரம் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகடிச்சு அஜித் உயிரோட வரப்போறது. அதனால அந்த குடும்பத்தை நம்ம விட்டுற முடியாது. அந்த குடும்பத்தை நம்ம விட்டுற முடியாது. எந்த உதவி வேணாலும் செய்யறார் முதலமைச்சர், செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்பாட்டுக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பு ஸ்பாட்டுக்கு போனாரு, அங்கேயே இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய சம்பவம். நேற்று நான் டிவி டிபேட்ல கூட பேசினேன். ஆனா இது அரசியலாக்குறாங்க பாருங்க. மதுரை நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இதை ஒரு மனிதாபிமானப்படி இதை நீங்க பாருங்க. இது ஒரு மனிதாபிமானப்படி பாருங்க. எல்லா ஊடகவியலாளருங்க, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் முதலமைச்சரை பாராட்டாங்க. இந்த விஷயத்துல கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்துச்சு. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி இதுல முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. பகிரங்கமா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சு பேசியிருக்கிறாரு. உண்மையிலே சிறந்த முதலமைச்சர், அவருடைய மனிதாபிமானத்தை பாராட்டணும். திமுக விமர்சிக்க கூட, திமுக விமர்சிக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட தலைவர் தளபதியை பாராட்டுறாங்க. இந்த விஷயத்துல மதுரை நீதிமன்றமே சொல்லிச்சு, இது அரசியலாகாதீங்கப்பா, இதை வச்சு நீங்க ஆதாயம் தராதீங்க, எதிர்க்கட்சிங்க, மனிதாபிமானப்படி பாருங்க. இந்த மாதிரி தப்பு இனிமே நடக்கக்கூடாது, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, அடுத்த தேர்தல் நெருங்குது, அதனால இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. நீதிபதிகள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுக்கு ஈடானவர்கள், நீதிமன்றம் கோயிலுக்கு ஈடானது. இன்னைக்கு காவல்துறையினுடைய அமைச்சர் தமிழினத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் காவல்துறை அமைச்சர். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் அமைச்சர். அதனால கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது தப்பு நடந்துச்சு, இதை நியாயப்படுத்த தப்பு தான் இது, இது மிகப்பெரிய தப்பு. இது நாங்க இது முதலமைச்சர் இதுல சம்பந்தம் இருக்குதா, இல்ல லோக்கல் மினிஸ்டர் சம்பந்தம் இருக்குதா, இல்ல திமுக சம்பந்தம் இருக்குதா, இந்த கவர்மெண்ட் சம்பந்தம் இருக்குதா? அந்த பையன் அடிச்சு சாகடிச்சதுல இதை வச்சு அரசியல் பண்றாங்க பாருங்க, இதை வச்சு அரசியல் பண்றாங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாரு. அவர் ஆட்சியில் என்ன ரொம்ப நேர்மையா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்திட்ட மாதிரி, அவர் இன்னும் பெரிய யோகிய சிகாமணி மாதிரி. எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி. ஏன் உன் ஆட்சியில கூட தான் கடுமையா ஆட்சி சாவச்சாங்க. அப்பனி பொண்ணையும் சாத்தான் குளத்துல செல்போன் கம்பெனி, செல்போன் கடை வச்சுக்கிறவங்கள நீ போன் பண்ணி பேசுனியா அவங்கள்ட்ட? என்ன எடப்பாடி பழனிசாமி கேட்கிற அந்த பதிவுல நீ போன் பண்ணி, எடப்பாடி பழனிசாமி நீ போன் பண்ணி பேசுனியா? எத்தனை மந்திரிங்க அங்க போனாங்க? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போனார். நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போனாரு. அக்கா கனிமொழி அங்க லோக்கல் எம்பி, அவங்க போய் அங்க ஆறுதல் சொன்னாங்க. லோக்கல் மினிஸ்டர் மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன் அவங்க போனாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்துச்சு, அதனால அவங்க ஆட்சியில் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் நடந்துச்சு, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அவங்க ஆட்சியில் கூட போலி வச்சு சாதிச்சாங்க. அப்படி நான் பேசினா என்ன மாதிரி அயோக்கியம் அவனும் கிடையாது. அவங்க ஆட்சி அது மக்கள் விரோத ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு லீடரும் கிடையாது, அவர் ஒரு சிஎம்மும் கிடையாது. சசிகலா காலில் உழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடிக்கு. விபத்துல அந்த ஆள் முதலமைச்சரா வந்தார். அந்த ஆளே எங்க தளபதி எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. எங்க தலைவர் தளபதி கால் தூச்சை கூட எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஈக்குவல் ஆக முடியாது. ஆனா பல சம்பவங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்துக்குது. உடனே அவர் அரசியல் பண்றாரு. உடனே இவன் இந்த பொம்பளை பொறுக்கி, ஆமா குடியும் குடுத்தனமா வாழ்றான் பாரு கண்ணையாரு, அந்த பனை ஒரு பங்களால திரிஷா கூட சுத்துறான, பல நடிகைகளோட சுத்துறான அந்த கூத்தாடி விஜய், அவர் பெரிய மயில் பிடிங்க மன்னார் சாமி, அவர் உடனே அறிக்கை, அவன் கட்சிக்கார அறிக்கை. அவன் சீமானம் புறம்போக்கு, அவன் கண்டனுக்கு வந்தவன், விருந்தாளிக்கு வந்தவன் அவன். ஆமா கரு கலைக்கிறதுனே கட்சி வச்சுக்கிறவன். அவன்லாம் பெண்கள் பாதுகாப்பு பத்தி இதெல்லாம் பேசுறதுக்கு அவனோட தகுதியே கிடையாது. பூரா அக்விஸ்ட் அந்த நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. நீங்க சம்பந்தப்பட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுன்னு சொல்லுங்க. உடனே முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுமா, காவல்துறை இலாக்கா வேற ஒருத்தர் கொடுத்துடணுமா? ஆடாங்க இதை வச்சு அரசியல் பண்றது. இந்த சம்பவம் நடந்துச்சு, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு. அந்த குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடாது. தமிழக அரசு
கைவிடா திராவிட மாடல் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிதியிலிருந்து 5 லட்சம் கொடுத்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அஜித் குடும்பத்தை கைவிடாது. அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு திமுக தயார். இந்த அந்த 5 போலீஸோ இல்ல 10 போலீஸோ அவங்க தப்புட்டாங்கன்றதுனால மீண்டும் மீண்டும் பதிவு பண்றாங்க. எல்லா போலீஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போலீஸ், நேர்மையான போலீஸ் இருக்கிறாங்க. நான் இன்னொன்னு இந்த பதிவில் ஒரு பணிவான வேண்டுகோள் காவல்துறைக்கு, எல்லாரும் சொல்ல, அந்த 100% அந்த 10% பேர் இருக்கிறாங்க. இல்ல யாரு போனாலும் உட்கார வச்சு மரியாதை கொடுக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தலைவர் சொல்லியிருக்காரு. யாரு போனாலும் மரியாதை கொடுக்கணும்னு இருக்காரு. அது என்னன்னு கேட்டா, போலீஸ் என்னாலே எல்லாரும் சொல்ல, அந்த 100%ல 10% பேர் சொல்றேன். போலீஸ் என்னாலே யாரு போனாலும் அவங்க என்ன வயசுனா இருக்கட்டும். நேற்று என் கூட ஒருத்தர் பேசினாரு, உளவுத்துறையில ஒரு பெரிய அதிகாரி, ரிட்டையர்டு, பேர் நான் வந்துட்டேன், என் கூட இந்த டிவியில பேசினாரு. அவரே சொன்னாரு டிவியில பேசும்போது, உளவுத்துறையில பெரிய அதிகாரி, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவரு. நேற்று டிவி டிபேட்ல பேசினேன் நானு. அவரே சொன்னாரு, காவல்துறை யாரை பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுறாங்க. நாங்க மப்டியில போவோம், என்னையே போலீஸ் பார்த்து டேய் யாருன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், நான் உளவுத்துறை அதிகாரி. சாரி சார் நாங்க. அது என்னங்க போலீஸா இருந்தா யாரை பார்த்தாலும் வாடா போடான்னு பேசணுமா? திரும்பி சொல்றேன், எல்லாரையும் சொல்ல, 90% காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை உலகத்திலே சிறந்த காவல்துறை. அந்த 10% போலீஸ் சொல்றேன். சாத்தான்குளத்துல அடிச்சுட்டு நீ ஜெயில இருக்கிறான் பார், ரோஹித் அடிச்சு சாவடிச்சான் பார் போலீஸ், அது காரணமா இருந்தான் பார், அவனுங்களுக்கு சொல்றேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, நானே பார்த்துக்கிறேன். என்னடா டேய் மயிர பேசுறாங்க, வாடா போடா. அவங்க அப்பா வயசு இருப்பாங்க, அந்த பையனுக்கு ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். வாடா போடான்னு பேசுவாங்க. காக்கி சட்டை போட்டா அப்படிதான் பேசணுமா? நீங்க யாரோ ஒரு 10 பேர் தப்புன்றதுனால 1 லட்சம் பேருக்கு கெடுதுங்க. யாரோ நீங்க 10 போலீஸ் தப்புன்றதுனால நல்ல போலீஸ் 1 லட்சம் நல்ல போலீஸுக்கு பேர் அங்க கெடுது. நீங்க தப்புன்ட்டு போயிடுறீங்க, ஒண்ணு ஜெயிலுக்கு போறீங்க, இல்ல சஸ்பெண்ட் ஆகுறீங்க, இல்ல டிஸ்மிஸ் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு பண்றாங்க உங்களோட போலீஸ. யாருக்கு கெட்ட பேர்? உதவாத திருட்டு பசங்க எல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த ஆட்சி தமிழ்நாடு நடக்கிற திமுக ஆட்சி குறை சொல்றானுங்களே. கொலை கொள்ள கேஸ்ல அக்யூஸ்ட் எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு கொலை கொள்ள கேஸ்ல எடப்பாடி பழனிசாமி அக்யூஸ்ட், நம்பர் 1 ஊழல்வாதி. 1 லட்சம் கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்ல தில்லு முள்ளாங்க அவங்க சம்பந்தி கொடுத்து 10 மந்திரிங்க திருட்டு பசங்க, முன்னாள் மந்திரிங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனா ஆயுத நக்கையா உள்ள போவானுங்க. ஆனா இந்த ஒன்றிய அரசு நல்லாட்சி நடத்துற திமுக ரைடுக்கு மிரட்டான். அமலாக்கத்துறை ரைடு, இடி, ஐடி, மயிறு, கொச்சின்னு. நாங்க எதுக்குமே பயப்படல, கெட் அவுட் மோடிட்டாரு. நாளைக்கு தமிழக வாலிப கலைஞர் ஆனா உதயநிதி ஸ்டாலின். ஆனா நீங்க அத்தனை பேர் திருட்டு பசங்க, எடப்பாடி பழனிசாமி சேர்த்து சொல்றேன். ஆனா பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உங்களை அரெஸ்ட் பண்ணாம, ரைடுக்கு வராம, உங்களை மிரட்டி கூட்டணி எங்கூட கூட்டணி வாடான்றான். ஏன்னா அவன் எம்எல்ஏவை ஜெயிக்கணும்னு. மயிரை கூட ஜெயிக்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில அந்த உதவாங்கிறான் அன்புமணின்னு சொல்லி பெத்தா அப்பனே மதிக்காதவன், அவன் கூட ஊழல் பண்ணவன். இன்னைக்கு அவனை மிரட்டி அவன் மருத்துவக் கல்வி ஒதுக்கீடு பண்ண ஊழல் பண்ணி திருடுகிறான். 1000 கோடி ஊழல் பண்ணிக்கிறான். மிரட்டி அவனை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் மிரட்டுறான், பிளாக்மெயில் பண்றான். ஏன்னா அன்னைக்கு திருட்டு பசங்க, அதனால பிளாக்மெயில் பண்றான். திமுக பத்தி குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. இதுக்கு ஒரு கேஸ் வரட்டும், இதுக்கு வேணா வீட்டாண்ட 100 பேர் வாங்க. திமுக குறை சொல்றதுக்கு எவனுக்கும் எவளுக்கும் தகுதி கிடையாது. இந்த சம்பவம் நடந்துச்சு, இது எங்களுக்கு தெரியுமா அப்படி நடக்கும்னு சொல்லி டிஎம்கே திமுக கவர்மெண்ட்டுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு தெரியுமா இந்த மாதிரி நகை திருடி போவோம்? கம்ப்ளைண்ட் கொடுத்த பொம்பளையே பெரிய திருடி, கம்ப்ளைண்ட் கொடுத்த பொம்பளையே பெரிய திருடி. அது குடும்பமே பிராடு குடும்பம். நிக்கிதா பேர் பாரு எப்படி இருக்குது. அது கவர்மெண்ட் காலேஜ் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்து ரிட்டையர் எல்லாம் அவளை அமிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அம்மா சரி, சிவகாமி அம்மாலாம் சரி, அவங்க அப்பா ஜெயக்குமார் ஆட்டம், அந்த ஃபேமிலியே நல்ல ஃபேமிலி கிடையாது. காலைல இருந்து நான் பலரட்டி விசாரிச்சுட்டேன். நிறைய பேர் ஏமாத்திருக்கிறாங்க கோடிக்கணக்கில் ஏடிஎம்கே ஆட்சியில.
ஏடிஎம் ஆட்சியில நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில இல்ல, ஏடிஎம் ஆட்சியில ஏமாத்தி இருக்கிறாங்க. இந்த குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அந்த லேடி நிக்கிதா, அவங்க அப்பா ஜெயக்குமார், அவங்க அம்மா சிவகாமி அம்மாள் ஏடிஎம் ஆட்சியில் நிறைய பேர் ஏமாத்தி கோடிக்கணக்கில் ஏமாத்தி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அதிகாரிங்க துணை போயிருக்கிறாங்களே, அதுதான் சிபிஐ விசாரணை சொல்றார் தலைவர் தளபதி. அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் சிபிஐ விசாரணை. யார் தப்பண்டிருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். தண்டனை அப்படி இப்படி இல்ல, நான் சொல்றேன் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும். இந்த ஆட்சியில பாரு, இந்த ஆட்சியில பாரு, எங்க தலைவர், தமிழினத்தின் தலைவர், 2026 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்க தலைவர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பே கேட்டாரு. அவங்க தம்பி கிட்ட, அவங்க குடும்பத்திட்ட எல்லாம் போன்ல பேசினார். அண்ணன் பெரிய கருப்பன் போன்ல எல்லார்ட்டையும் பேசினார். எங்க தலைவர் முதலமைச்சர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசின பிறகுதாங்க எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணி பேசுற. அப்படியே உத்தமர் மாதிரி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. யோகிய சிகாமணி அப்படியே எடப்பாடியார் உத்தமர் மாதிரி பேசுறார். எடப்பாடி பழனிசாமி உத்தமர் மாதிரி பேசுறார். எங்க தளபதி போன் பண்ணி பேசின பிறகுதான் எடப்பாடி பேசினாரு. அந்த கூத்தாடுகிறான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுறது, எல்லாரும் போறது, எங்க தலைவர் தளபதி பேசும்போதுதான் முதலமைச்சரே பேசிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே ஆன்டி டிஎம்கே, பக்க ஆன்டி டிஎம்கே. அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும் ரங்கராஜ் பாண்டி சொல்றா அப்படின்னா, அவருடைய நண்பர் தான் ரங்கராஜ் பாண்டி சொல்றா அப்படின்னா அதுதான் உண்மை. அதனால சொல்றேன், ரங்கராஜ் பாண்டே கூட இந்த விஷயத்துல முதலமைச்சர் நான் பாராட்டுறேன், இந்த அரசை நான் பாராட்டு. இந்த விஷயத்துல என்ன சங்கின்னு சொல்றாங்க, நான் சங்கிதான், நான் சங்கியாவே சொல்றேன், சங்கி ரங்கராஜ் பாண்டே சொல்றேன். இந்த விஷயத்துல முதலமைச்சருடைய நடவடிக்கை, முதலமைச்சருடைய அணுகுமுறை, முதலமைச்சர் பேசுறது, அரசு அவங்களுக்கு துணை நிற்கிறது, இந்த விஷயத்துல அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் பாராட்டுறேன், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாரோ 10 போலீஸ் தப்புனாங்கன்றதால நம்ம கவர்மெண்ட் தப்பு சொல்லக்கூடாது. ஆனா போலீஸ் திருந்தணும். அது போலீஸ் உயர் அதிகாரி தான் அதை திருத்தணும். போலீஸ் உயர் அதிகாரிகள் தான் திருத்தணும். இப்ப பாருங்க, யாரு பார்த்தாலும் போலீஸ் எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம்னா காரணம் 2 பேர். உன் எல்லையில நம்மளை காப்பாத்துற ராணுவ வீரன், உள்ளூர்ல நம்மளை காப்பாத்துற போலீஸ். 3 பேருங்க இந்த நாட்டுல கடவுளா மதிக்கணுங்க. கண்ணில் பார்க்காத கடவுளை கும்பிடுறோம், கண்ணில் பார்க்காத கடவுள் நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா உண்மையான கடவுள் யாருன்னு கேட்டா, எல்லையில் நம்மை பாதுகாக்கிற, நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரன், அடுத்து நமக்கு சோறு போடுற விவசாயி, அடுத்து காவல்துறை. அதிலும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான காவல்துறை. யாரோ 10 பொறுக்கி பசங்க தப்புட்டானுங்க. யாரோ 10 பொறுக்கி பசங்க தப்புட்டானுங்க. அவங்க மேல கடுமையான நடவடிக்கை உண்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுற எடப்பாடி பழனிசாமி, நீ ரொம்ப யோகியமா? ஏன் நீ எல்லாம் பேசுறது உனக்கு யோகியதை கிடையாது? நான் எடப்பாடி கேட்கிறேன். 100 பெண்களை கற்பழிச்சான். யாரு? சின்ன பொடி பையன், பொள்ளாச்சி ஜெயராம பையன். அவனை காப்பாத்திட்டல, அப்புறம் உனக்கு என்ன பேசுறதுக்கு தகுதிக்குது? அவனை காப்பாத்திட்டல, பொள்ளாச்சி ஜெயராம பையன் 100 பெண்களை கற்பழிச்சான். அவனை காப்பாத்தே நீ? அந்த பெண்களை கடத்தி கற்பழிக்கும் போது அந்த பெண்களை அணுவா சித்திரவதை பண்ணி கற்பழிச்சவன் யாருன்னு கேட்டா, அந்த பாரன் பேர் கொண்டவன். அவங்க ஒரு 10 நாள் ஜெயில வெளியே வந்துட்டான். அவனை காப்பாத்துற. ஏன்னா அந்த பாரன்றவன மாட்டினா பொள்ளாச்சி ஜெயராம பையன் மாற்றான். 100 பெண்களை கற்பழிச்ச பொள்ளாச்சி ஜெயராம பையனை காப்பாத்தின எடப்பாடி பழனிசாமி தலைவர் தளபதி பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா யோகிதை இருக்குது? இது மக்கள் யோசிக்கணும். நடந்துருச்சியா எங்க ஆட்சியில? தப்புதான், அது தப்புதான், தலை குனிவுதான் எங்களுக்கு.
முதலமைச்சர் மனவேதனையில் இருக்கார். கண்ணுல தண்ணி ஊட்டி அழுதுட்டார் தேம்பி தேம்பி. நானே நேரடியா பார்த்தேன். இன்னும் கூட அங்கிருந்து ஒரு வெளியே வரல. நம்ம கவர்மெண்ட்ல நடந்துச்சேன்றது இல்ல, இப்படி நடந்ததுக்கே வருத்தப்படுறாரு. ஐயோ இதனால ஆட்சி கெட்ட பேர் வந்துருச்சே, அடுத்து நமக்கு ஓட்டு விழுமா விடாதானே, அதுக்கு அவர் கண்ணில் தண்ணி உள்ள. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கொடுமையா பண்ணிருக்கிறாங்களே. பொள்ளாச்சி ஜெயராம பையனை காப்பாத்துறேன் எடப்பாடி பழனிசாமி கேக்குறேன். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்து ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொண்ணு பாலியல் தொல்லை கொடுத்தான். குறுகிய காலத்தில் அவனுக்கு 30 வருஷம் ஜெயில என்ன வாங்கி கொடுத்தாரு தலைவர் தளபதி. நீ என்ன எடப்பாடி எங்க ஆட்சியை பத்தி பேசுறது? அவன் நடிகர் விஜய் கேக்குறான், அந்த கூத்தாடிய. அவன் சீமான கேக்குறான். எவன் அரச குறை சொல்றானோ, எவன் அரச குறை சொல்றானோ அவனையும் கேக்குற. 100 பெண்களை கற்பழிச்சவனை காப்பாத்தார் எடப்பாடி பழனிசாமி. அவன் கட்சிக்காரன். அந்த பையனுக்கு 30 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தார் தளபதி. அவன் திமுக காரன். பா சுப்பிரமணியம் கூட போட்டோ எடுத்துனுக்கிறான், உதயநிதி கூட போட்டோ எடுத்துனுக்கிறான், திமுக நிகழ்ச்சியில கலந்துனுக்கிறான், அவன் திமுக மாணவர்கள் இருக்கிறான். அப்படியெல்லாம் பேசினாங்க. அவனுக்கு தண்டனை 30 வருஷம் வாங்கி கொடுத்தாச்சு. 30 வருஷம் ஜெயில அவன் வாழ்க்கை முடிச்சு அவ்வளவுதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ பொள்ளாச்சி ஜெயராம பையனை காப்பாத்துற. நம்பர் 1 அக்யூஸ்ட் பொள்ளாச்சி ஜெயராம பையன் தான். அவர் ஃபர்ஸ்ட் அவர் டேஸ்ட் பார்ப்பார். ஆமா, அவர் டேஸ்ட் பார்த்துட்டு அவர் திருப்தி அடி வரைக்கும், அவர் உடம்புல சக்தி வரைக்கும் அவர் அனுபவிச்சுட்டு பிறகு அப்புறம் மத்தவங்கலாம். அப்படிப்பட்டவனை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி. உனக்கு என்ன யோகியதை எங்க கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு? அவன் சீமானு பொறுக்கி நாய் புறம்போக்கு, பொறுக்கி நாய் புறம்போக்கு. எத்தனை பெண்கள் அவனும் கட்சிக்கார கற்பழிச்சு கூட விஜயலட்சுமி அங்க இருந்து கத்தி நிற்குது. 7 முறையோ 9 முறையோ கரு கழிச்சிட்டாங்க விஜயலட்சுமி. இவன் கரு கலைக்கிறதுனே கட்சி வச்சுக்கிற பொறுக்கி பையன். அவன் சீமான் அவன் பேசுறான். இவன் பெரிய மயிறு நடிகர் விஜய். அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம எல்லாம் என்ன டேய் எப்பா சாமி, எனக்கு வேற வாய் ஜாஸ்தி. இவன் ஆட்சிக்கு வந்துருவான். அடுத்து 5% 6% ஓட்டு வாங்க போற. எப்படி ஆட்சிக்கு வருவேன்? நீயே ஜெயிக்க மாட்டேன். நடிகர் விஜய் சொல்ற அத்தா நீயே ஜெயிக்க மாட்டேன். அவர் அன்புமணி பெரிய மயில் பிடிக்கும் மன்னார்சாமி. அவரு உங்க அப்பாதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. நீ நடு ரோட்ல நிக்க போற பாரு இப்போ. சோ இவங்கெல்லாம் இதை வச்சு யாருக்குமே தலைவர் தளபதி தவிர்த்து வேற யாருக்குமே இப்படி ஒரு பையன் அடிச்சு கொண்டுட்டாங்களே, கொடுமை பண்ணினு யாருக்கும் அனுதாபமோ மனிதாபிமானமோ கிடையாது. ஐயோ அந்த வர்த்தனை கூட கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுக்கு, திமுக விமர்சனம் பண்றதுக்கு நல்ல பாயிண்ட் நம்ம கட்டிஷன் இதை வச்சு அரசியல் பண்றானுங்க. இதை பார்த்தெல்லாம் தலைவர் தளபதி பயப்பட மாட்டார். இதை பார்த்தெல்லாம் திமுக பயப்படாது. தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படும். தவறு செய்த காவல்துறை, அவருக்கு துறை போன அதிகாரிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். கடுமையாக தண்டிக்கப்படுவார். அவன் விஜய்கெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவன் விஜய்க்கெல்லாம் எங்களை பத்தி பேச தகுதியே கிடையாது. அவனும் பெத்த அப்பா அம்மா சோறு போடாதவன், கட்டின பொண்டாட்டி விட்டவன், கண்ட கண்ட நடிகையோட சுத்தி நிற்கிறான் பிளைட்ல. அந்த பனையூர் பங்களால 6 மணி ஆச்சுன்னா குடியே கொடுத்தனும். அவன் குடிக்கிறது அவன் பர்சனல் விஷயம். அதை நான் பேச வரல. அது அவன் பர்சனல் விஷயம். அதுக்கு நான் ரொம்ப யோகியனும் நான் சொல்ல வரல. அவன் குடிக்கிறான், கூத்தடிக்கிறான். பொண்டாட்டி விட்டு கண்ட கண்ட பொம்பளைங்களோட தொடர்பு பேசினுக்கிறான். அவன் பேசுறான். அவர் ஆர்ப்பாட்டம் நடத்துறாராம். அவரு ஆர்ப்பாட்டம் மயிர்பிடி நடத்துவான். அவன் விஜய் ஆர்ப்பாட்டம் புறம்போக்கு பையன். அதனால இது வருத்தத்துக்குரிய விஷயம். இது வருத்தத்துக்குரிய விஷயம்.
யாரா அவன்? குடியாத்த விஜி ராஜேஷ். தம்பி, என் வீடு பாண்டிய நகர்ல இருக்கு. டீச்சர்ஸ் காலனி பாண்டிய நகர்ல என் வீடு இருக்குது. என்ன சொல்றது? வா வீட்டாண்ட. என்ன வந்து உதகிறேன் கமெண்ட் போட்டுக்கிறிய? வீட்டாண்ட வா, வாடா. ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தீங்கன்னா, நீ விஜய் கட்சியில என்ன பொறுப்புகள்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தீங்கன்னா என்ன சொல்றது? ஒரு அப்பனுக்கு பிறந்தா உங்க அம்மா உன்னை ஒருத்தனுக்கு பெற்றுந்தா வாடா வீட்டாண்ட. வீட்டாண்ட வா. நான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நல்லாட்சி நடக்குது. இந்த சம்பவம் வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய சம்பவம். இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கக்கூடிய சம்பவம். இந்த சம்பவம் சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேர் என்கவுண்டர்ல போட்டு தரணும். இது நியாயப்படுத்தி நான் பேசல. அது நடந்துச்சு. கவர்மெண்ட் சொன்ன தலைவருக்கு என்ன தெரியுமா? முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு என்ன தெரியுமா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு தெரியுமா? இல்ல நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதிக்கு தெரியுமா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு? இல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அண்ணன் பெரிய கருப்பனுக்கு தெரியுமா இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு? இப்படி பண்ண போறாங்கன்னு தெரியுமா? நம்ம என்ன கடவுளா? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கடவுளாங்க? நம்ம மனிதர்கள். இனிமே இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடக்காது. இனிமே நடக்காது. அடிக்க வேண்டியதாங்க. போலீஸ்ல ஒரு திருடங்கிறான், உண்மையான திருடங்கிறான், அவனை மிரட்ட வேண்டியதுதான். இப்ப கூட எல்லா ஸ்டேஷன் இப்ப அடிக்கிறது இல்லை யாரையுமே. இவங்க யாரோ பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்றேன், 90% போலீஸ் டிஎம்கே கவர்மெண்ட்ல சூப்பர் போலீஸ். ஒருத்தருக்கு கோயில் கட்டணும், 10% போலீஸ் தான் அப்படி இருக்கிறாங்க. இனிமே அதுவும் இருக்காது. அப்படி இனிமே அதுவும் அப்படி இருக்காது. அதனால தயவு செஞ்சு நான் பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றதை விட்டுடுங்க. அவங்கதான் நம்மளை காப்பாத்துறாங்க. எவனோ ஒரு 10 பொறுக்கி போய் அந்த மாதிரி பண்ணிட்டான், திருட்டு பசங்க அந்த மாதிரி பண்ணிட்டான், கண்டோனுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டான், எல்லா போலீஸ் நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்ப நான் எங்க வேலூர் மாவட்டம் போலீஸ் யாருன்னா குறை சொல்ல முடியுமா? எஸ்பிஓ, ஏடிஎஸ்பிஓ, இல்ல எல்லா ஊர்ல இன்ஸ்பெக்டரோ, எங்க ஊர்ல குடியாத்துல டிஎஸ்பிஓ இன்ஸ்பெக்டரோ குறை சொல்ல முடியுமா? யாரோ 2 பேர் தப்பு பண்றான், 10 பேர் தப்பு பண்றான். அதனால நம்ம டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா நம்ம கடுமையா பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நமக்கு எதனா ஒரு பிரச்சனை அவங்க தான் நம்மளை காப்பாற்றணும், போலீஸ் தான் நம்மளை காப்பாற்றணும். அதனால இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. இதை வச்சு அரசியல் பண்றீங்க பாரு, அயோக்கிய பசங்க. அதனால ஒரு மயிரை கூட நீங்க திமுக புடுங்க முடியாது. அந்த ரோஹித் குடும்பத்துக்கு திமுக துணை நிற்கும். தலைவர் தளபதி துணை நிற்பார். நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை நிற்பார். அந்த மாவட்ட அமைச்சர் பெரிய கருப்பன், அந்த மாவட்டத்தில் எங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த மாவட்டத்தில் எங்கள் திமுக கட்சிக்காரங்க அந்த குடும்பத்துக்கும் துணை நிற்பாங்க. இதை போய் முதலமைச்சர்னு பேசுறீங்களா? தெரியுமாடா அவருக்கு இப்படி நடக்க போகுதுன்னு? முதலமைச்சர் தெரியுமா அப்படி நடக்கும்? தெரியுமா அப்படி நடக்க போகுதுன்னு? தெரியுமா இப்படி நடக்க போகுது? தெரியுமா? என்ன ஏடிஎம் கட்சியில் என்னென்னவோ நடந்துச்சு. குடிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி, துப்பாக்கியில சுட்டு சாவச்சான் ஸ்டெர்லைட் பிரச்சனையில தூத்துக்குடியில. ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கினேன்றார். ஒரு சிஎம் உடைய நாலேஜ் இல்லாம ஒரு கலவரம் நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது. ஒரு சிஎம் உடைய நாலேஜ் இல்லாம, ஒரு சிஎம் நாலேஜ் இல்லாம ஒரு 10 பேரையோ 20 பேரையோ சுட்டு சாகடிக்க முடியுமா? டெல்லியில உட்காந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு சுட்டுருவாங்களா? லோக்கல்ல யார் ஆட்சி நடக்குது? ஏடிஎம் ஆட்சி. சீஃப் மினிஸ்டர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவரு சொல்லாம சுட்டுருவாங்களா? லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுமதி இல்லாம துப்பாக்கி சூடு நடத்த முடியுமா? ஒரு ஆர்டிஓ பர்மிஷன் இல்லாம துப்பாக்கி சூடு நடத்த முடியுமா? அப்படி கலெக்டர் ஆடியோ கேட்கும் போது கலெக்டர் என்ன பண்ணுவாரு? சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசுவார், இந்த மாதிரி நடக்குது சார், துப்பாக்கி சூடு நடத்த சொல்றாங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்கற. கலெக்டர் கையெழுத்து போடாமலாம் துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. கலெக்டர் பர்மிஷன், ஆடியோ பர்மிஷன் இல்லாம துப்பாக்கி சூடு நடத்தவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி கேட்டு சுட்டு சாகடி எடுத்தாரு. ஏன்னா அவர் தான் லேபர் ஆச்சே பிஜேபிக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும். சுட்டு சாகடிக்க சொல்லிட்டு நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி
உனக்கு என்ன யோகிதை இருக்குது திமுக கவர்மெண்ட் திட்டத்துக்கு? இதுக்கு அனுதாபம் தெரிவிங்க. அந்த குடும்பத்துக்கு உங்களால முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க. ஏண்டா சீமான் ஊர்லாம் பிச்சை எடுக்கிறிய, கொடு நிதி உதவி கொடு, நிதி உதவி கொடு. நடிகர் விஜய் பிஜேபி கிட்ட பணம் வாங்கின்னு கட்சி ஆரம்பிச்ச, நீ நிதி உதவி கொடுத்தியா என்னன்னு எனக்கு தெரியல. நீ போய் பார்த்தது நான் தப்புன்னு சொல்ல வரல. நீ என்ன உணர்வுபூர்வமா போனியா விஜய்? அரசியல் பண்றதுக்கு ஒரு நமக்கு ஓட்டு கிடைக்கட்டுமேன்னு போன. உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்டாரு பாரு தலைவர் தளபதி. அவரு உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்டாரு, வருத்தம் தெரிவிச்சாரு. அது குடும்பத்துக்கு நாங்க இருக்கிறோம்னாரு. மனிதாபிமானப்படி கண்ணில் தண்ணி விட்டு எழுதாரு. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போறீங்க, போன்ல பேசுறீங்கன்னா ஊரை ஏமாத்துறதுக்கு அரசியல் பண்றீங்க. அதான் நீதிமன்றத்தை நீதிபதி சொன்னாரு, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க யாருன்னு சொல்லிட்டு. இது வச்சு அரசியல் பண்ணாதீங்க. எனவே இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அஜித் குடும்பத்திற்கு துணை நிற்பார். அஜித் குடும்பத்திற்கு துணை நிற்பார். அஜித் குடும்பத்தை பாதுகாப்பார். இனி அந்த குடும்பம் திமுகவின் குடும்பம். அந்த குடும்பம் திமுகவின் குடும்பம். திமுக அந்த குடும்பத்தை பார்த்துக்கும். அதிகாரிகள், இந்த தப்பு பண்ண அதிகாரிகள் யாரா இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும். கண்டிப்பா 30 வருஷம் ரெட்டாயில் தான் கொடுப்பாங்க. ரெட்டாயில் இடம் தான் கொடுப்பாங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க ஐபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், லோக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், இதுல சம்பந்தப்பட்டவங்க கடுமையாக தண்டிக்கப்படுவார். சாகும் வரை சிறையில் இருப்பார். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்கவுண்டர் போட்டு தரணும். அதே நேரத்தில் இவர்களை குறை சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த போலீஸை நம்ம குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கும் இந்தியாவில சிறந்த போலீஸ், முதன்மை போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஸ்காட்லாந்து நிகரான போலீஸ் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். 100% 10%, 100%, ஒரு 10% போலீஸ் அப்படி இருக்கிறாங்க. இனி அப்படி நடந்துக்கிறவங்க, மக்கள்கிட்ட மரியாதை இல்லாத பேசுறவங்க, திருடன் அடி, கொலகாரன் அடி, அடிச்சுதான் அவன் அடிக்காமலாம் இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி அப்பாவி அடிக்கூடாது. திருடன் அடிக்காம இருக்க முடியாது. அவன் அச்சாதான் உண்மை ஒத்துக்குவான். திருடனாலும் அடிக்காம இருக்கக்கூடாது. கொலை பண்றவனாலும் அடிக்காம இருக்க முடியாது. அடிக்காம போலீஸ் சும்மா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டா இந்த நாட்டுல எல்லாமே குற்றவாளி ஆயிடுவான். அடிக்க வேண்டியதுதான். ஆனா இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணக்கூடாது. நல்ல போலீஸ்க்கு, நேர்மையான போலீஸ். நான் சொல்றேன், இந்தியாவிலே நேர்மையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான். இந்தியாவிலே நேர்மையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தான். சிறந்த போலீஸ். ஒரு 10 பேர் நடந்து போறாங்க, ஒரு 50 பேர் நடந்து போறாங்கன்னு வச்சுங்க. அதுல ஒரு 3 பேர் என்ன பண்ணுவான், எதனா ஒண்ணு திருடிடுவான், இல்ல யாருன்னா அடிச்சிடுவான், இல்ல பொட்ட பசங்களை கிண்டல் பண்ணுவான். அப்போ என்னன்னா அந்த 3 பேருக்கு மட்டும் பேர் கிடையாது, 50 பேருக்கும் பேர் கிடையாது. தப்பு பண்ணது 3 பேர் தான். தப்பு பண்ணது 3 பேர் தான். மீதி 47 பேர் யோகியமானவங்க, நல்லவங்க, நேர்மையானவங்க. அவங்களும் குற்றவாளி ஆயிடுவாங்க இந்த 3 பேர் இப்ப தப்பு பண்றதுனால. இந்த சம்பவம் அப்படிதான். ஒரு 5 போலீஸோ 10 போலீஸோ அவங்க பண்ண தப்புனால டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் கெட்டு போய் திட்டுறாங்க. அதனால நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் தோழன்னு சொல்ல, அவங்கதான் நம்மளை பாதுகாக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவங்கள திட்டுங்க, செருப்படிங்க, குடும்பத்தை கொடுத்துங்க. எல்லா போலீஸும் நம்ம டோட்டல் போலீஸ் திட்டுறது தப்பு. அவங்கதான் நம்மளை காப்பாத்துறாங்க என்று சொல்லி இந்த சம்பவம் உண்மையிலே வருத்தமான சம்பவம், மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய சம்பவம். இது சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் கடுமையாக மிகவும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், தேச தலைவர், தமிழினத்தின் தலைவர் தளபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதை வச்சு எதிர்கட்சிங்க அரசியல் பண்றீங்க பாருங்க. என்ன சொல்றது, இதெல்லாம் ஒன்னும் நீங்க இதை கூட புடுங்க முடியாது. இதை வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாம் 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஜெயிக்கும். நம்ம தலைவர் தளபதி முதலமைச்சர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த குடும்பத்துக்கு
எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் தலைவர் தளபதி முதலமைச்சர் துணை நிற்பார். நாளை தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை நிற்பார். திமுக என்றைக்கும் அந்த குடும்பத்திற்கு துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.